வணக்கம். டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபசர்ஸ் அவங்க அப்டேட் பண்றது கிடையாது. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவங்க அவங்களோட கரியர் பிகினிங்ல என்ன படிச்சாங்களோ அதையே அவங்க 10-15 வருஷம் மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. அவங்கள அப்டேட் பண்ணிக்காதது ஒரு பெரிய குற்றமா அமையும். காரணம், இப்ப நடைமுறையில என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பேசாம அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ், அதோடைய எசன்ஸை மட்டும் பேசிட்டா பத்தாது. இதனால மாணவர்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரு விஷயத்துடைய நிலவரம், பிராக்டிகாலிட்டியும் தெரியாம போயிடும். சோ இதை உடைக்கிற வகையில தான் இந்த வீடியோவை நான் சொல்றேன். 2 விஷயங்களை இந்த மாணவர்கள் எல்லாருமே பண்ணணும். முதல் விஷயம் கேள்வி கேட்கறது. என்ன சார், இதை நீங்க நிறைய முறை சொல்லிருக்கீங்களே, கேள்வி கேட்கணும் ஒரு ஆசிரியரை பார்த்து. ஏன் கேள்வி கேட்கணும்னு சொல்றோம்னா, அதுவும் இன்னைக்கு அவங்க நடத்துற டாபிக் ரெலவன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கேள்வியா கேட்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துடைய அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கிறது ஸ்கூல் லெவலோட முடிஞ்சு போச்சு. காலேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்லயும் அதோடைய பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அது ரிலேட்டடா நீங்க கேள்வி கேட்கணும். சும்மா சார் இதுனா என்ன, அதுனா என்ன, அதான் கூகுள்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்பெல்லாம் சாட் ஜிபிடில நீங்க எவ்வளவு கஷ்டமான கான்செப்ட சும்மா அப்படியே வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது. புரியல எனக்கு லேமேன் கான்டெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியா சொல்லி தருது. சோ அப்போ ஒரு ஆசிரியர் உள்ள இன்ஃபர்மேஷனை சொல்ற இடத்துல அவர் இருக்கக்கூடாது. ஒரு நாலேஜ சொல்ற இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. அவர் அதோடைய பிராக்டிகாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி அவருக்கு தெரியலன்னா நீங்க கேள்வி கேட்க கேட்க அவரு மாறுவாரு. ஏன்னா மாற்றம் அப்படின்றது ஆசிரியர்கிட்ட இருந்து தானா வராது. அது மாணவர்கள் கிரியேட் பண்ற பிரஷர்ல இருந்து தான் அது மாறும். நீங்க கேள்வி கேட்காத வரைக்கும் ஆசிரியர்கள் அப்டேட் ஆக மாட்டாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட்? கிளாஸ் ரூம்குள்ள நீங்க எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா கத்துக்கிறதுக்காக. நீங்க நிறைய ஃபீஸ் பே பண்றீங்க. இப்பெல்லாம் I am looking into all the structure, fee structure, quite high. நான் படிச்ச காலேஜ் நேரத்துல இருந்த ஃபீக்கும் இப்பயும் நிறைய டிஃபரன்ஸ். இப்ப இருக்கிற எக்கனாமிக் டிஃபிகல்டிஸையும் நம்ம பாக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த வகையிலன்னா அவங்க உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கு ரிலேட்டடா நீங்க படிக்கிறதுக்காக வரீங்களே அதை ஒழுங்கா பண்ணுங்க. இது இது உங்களுடைய தர்மம். இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். கிளாஸ்ல நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல உட்காரணும். டோன்ட் ஜட்ஜ் அ ப்ரொஃபசர், டோன்ட் ஜட்ஜ் அ கண்டென்ட், டோன்ட் ஜட்ஜ் அ கிளாஸ் அட் ஆல். ஓப்பன் மைண்டடா உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றத முழுசா கேளுங்க. நோட்ஸ் எழுதுங்க. அந்த ஆட்டிடியூட் வரணும். அதாவது நோட்ஸ் அப்படின்னா அவங்க சொல்ற நோட்ஸ் அப்படியே எழுதுறத நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லல. முக்கியமான பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த நோட்ஸை நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை கொஞ்சம் படிங்க. என்ன சொல்ல வராங்கன்னு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 ஹவர்ஸ் கிளாஸ் நீங்க இருக்கீங்கன்னா 30 மினிட்ஸ்ல அதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது. அந்த விஷயத்த அடுத்த நாள் கிளாஸ்ல போயிட்டு நீங்க கேள்வியாவும் கேட்கலாம், இல்ல அதோடைய எக்ஸ்டென்ஷனும் கேட்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த ஆட்டிடியூட நீங்க கிளாஸ்க்குள்ள வச்சிருக்கணும். இந்த 2 விஷயங்கள் எப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள உட்காருதோ அது ஒரு 70 மாணவர்கள் கிட்ட இருந்து வராது. ஒரு 4 மாணவர் ஆரம்பிச்சா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டையும் பரவும். எப்படி ஒரு பேட் ஆப்பிள் மற்ற எல்லா ஆப்பிளையும் கெடுக்குமோ, நான் பிலீவ் பண்றது என்னன்னா ஒரு நல்ல ஆப்பிள் மற்ற எல்லா ஆப்பிள்ஸையும் நல்லபடியா மாற்றும். அதாவது ஒரு 4 ஸ்டூடெண்ட் கொஸ்டின்ஸ் எழுப்புனாங்கன்னா கிளாஸ்ல அது 70 மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸா அது மாறும். சோ நீங்க ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட ரெக்வெஸ்ட். நன்றி.